எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 31, அதாவது 4 சுவிசேஷத்திலும் இந்த காரியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 31 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இனி இரண்டாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இனி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரையிலும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கேயும் இவைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இனி நான்காவது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையிலும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கேயும் இவைகளை குறித்து